சும்மா இருக்க முடியாதடா. ஹலோ வணக்கம் மக்களே. வணக்கம் சாமி. நேற்று நம்ம நட்டோ ஷிப்டனை நம்ம சோனி சேனலில் நைட்டு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது மறுபடியுமே நம்ம நட்டோ ஷிப்டனை நம்ம சோனி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க நண்பா. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஸோ அது ஏன் ஸ்டாப் பண்ணாங்க மற்றும் இனி எப்போ அடுத்த எபிசோட் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட தெலுங்கு டப்பில் இனி இல்லை என்ற அளவுக்கு டப் பண்ணியிருப்பாங்க. పెద్ద మోడర్ ఉచ్చిగా అయినా సరే மாட்ரா உச்சிஹானா ஓ மாதாரா உச்சிஹாயம் நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. ஸோ அதை பற்றியுமே இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல் நம்ம சேனலை யாருமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக்கும் உங்களோட அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே அதாவது நெட்டோ ஷிப்டன் ஃபேன்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஹவ் ஆர் யூ? I am fine. ஸோ இப்போ இது முக்கியமாக என்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்பீங்க. சரி, இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு போவோம். கடந்த திங்கட்கிழமை வரைக்குமே அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து இந்த திங்கட்கிழமை வரைக்கும் எவ்ரிடே நைட்டு 9 மணிக்கு ரெண்டு எபிசோடாக டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம சோனிஜே. அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு எபிசோட் மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சிருக்கும் மறுபடியுமே ஒரு விளையாட்டு காட்ட போகிறாங்கன்றது. ஏடா வேணுனே பண்ணுவேடா. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் அதாவது நேற்று ஒரு எபிசோட் கூட டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை நண்பர். ஸோ அதுக்கு பதிலாக அந்த 221வது எபிசோட் தான் திருப்பி டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மறுபடியுமே ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டாங்க. இதுக்கு முதல் போன வருஷம் நவம்பர் மந்தில் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 8-9 மாதம் கழிச்சு தான் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த தடவை ஒரு சின்ன பிரேக் தான் எடுக்கிறாங்க. முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முசாரா அடுத்த எபிசோட் எப்போ ரிலீஸ் ஆகும்னுமே சொல்லிட்டாங்க. ஸோ அதுபடி இந்த 241வது எபிசோடுக்கு பிறகு செப்டம்பர் 5ஆம் தேதி ஃப்ரைடே நைட்டு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க நண்பா. சீசன் 11ஓட லாஸ்ட் எபிசோடுமே அன்றைக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சீசன் 12மே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ இதுக்கு இந்த 9 நாள் கிட்ட பிரேக் எண்டா அதுக்கு காரணம் தெலுங்கு டப் தான். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அதாவது இந்த அனிமையை தெலுங்குல டப் பண்ணவங்க கொஞ்சம் மோசமாவே பண்ணிருக்காங்க. పెద్ద మోడర్ ఉచ్చిగా అయినా సరే அதனால தான் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணினது நிறைய பேருக்கு வருத்தமா இருந்தாலுமே தெலுங்கு டப் ஃபேன்ஸுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ அப்படி என்ன தெலுங்கு டப்ல பண்ணாங்கன்னா நீங்க கேட்பீங்க. நீங்களே பாருங்க தெலுங்கு டப் எப்படி பண்ணிருக்காங்கன்னு. ఏం మాట్లాడుతున్నావు షికిమారో? ఈ హిడన్లీ గ్రామ్ కానీ కీబా సీను ఉన్నాను కానీ లేడీ సునాడా కురాని సెన్సై సాకురో ఇన్నో చోజికి మిషన్ ఏంటి నోటా షోజే మడరావు అసలు అతను కబ్బుతో పాటు ఉచ్చిగా అయినా అట్కా సుకి மாட்டாரா உச்சி தைக்கிறேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஸோ இது மட்டும் இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டி மற்றும் நிறைய வாய்ஸ் எல்லாமே செட் ஆகாத மாதிரி தான் இந்த தெலுங்கு டப்பில் பண்ணியிருப்பாங்க. மாதராவை மட்டாராங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சிக்கிமாரு சுனாடா கபுத்தோன்ற மாதிரி இந்த லிஸ்ட் பெருசாகவே போகுது. மட்டாரா అని చెప్పు. మడరావు எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க நேமை கூட சரியா சொல்லாமல் இருக்கிறாங்கடா மற்றதெல்லாமே எப்படி டப் பண்ணியிருப்பாங்கண்டு. ஸோ இதனால தெலுங்கு டப் ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம சோனியா சேனலை போட்டு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கோவம் வருது. சோசியல் மீடியா ஃபுல்லாக தெலுங்கு டப் ஃபேன்ஸ் எல்லாமே இந்த நருட்டோ ஷிப்புடனை போட்டு ரோஸ்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுலேயுமே முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டுகளையுமே இந்த தெலுங்கு டப்பில் என்னென்ன தப்பு எல்லாமே பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே ஒரு மீமா போட்டு கலாச்சி தள்ளி கொண்டிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே நம்ம சோனியா சேனலோட காதில் போய் கேட்டுட்டு ஸோ அதுக்காக நேற்று சோனியா சேனலோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ஒரு ஸ்டோரி ஒன்றுமே போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்களே பாருங்க. அதாவது இப்போ இந்த தெலுங்கு ஆடியன்ஸோட வேண்டுகோளுக்கு நாங்கள் நம்ம சோனியா சேனலுமே அந்த நருட்டோ ஷிப்புடனில் என்னென்ன தப்பு எல்லாமே இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு ரீவர்க் பண்ணி இனிமே ரிலீஸ் ஆகிருக்கிற எபிசோட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெட்டராகவே கொடுப்போம்னுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன எபிசோட் ஒன்றுமே இனி சேஞ்ச் பண்ண போறதில்ல. இதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிருக்கிற எபிசோட்ல அவங்க சில மிஸ்டேக் எல்லாமே சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ அதுலேயுமே முக்கியமாக இந்த நருட்டோ ஷிப்புடனுடைய தெலுங்கு டப் வந்து வேற ஒரு டீம் தான் டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது தமிழ் டப்ல சாய் ஸ்வீத் ப்ரோட டப்பிங் டீம் தான் பண்றாங்க. ஸோ அவங்க தான் தெலுங்கு டப்ல பண்ணுவாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனால் அவங்க டப் பண்ணல. ஸோ அதுக்கு பதில வேற ஒரு டீம் தான் டப் பண்றாங்க. இந்த தெலுங்கு டப் டீமே இந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணதால மறுபடியுமே நம்ம இந்த ரீவர்க் எல்லாமே நம்ம சாய் ஸ்வீத் ப்ரோட டப்பிங் டீம் தான் தெலுங்குல பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கப்புறமா அப்படியே இந்த தெலுங்கு டப் டீமையுமே சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா. ஸோ தமிழ் டப்லேயுமே நம்ம சாய் ஸ்வீத் ப்ரோட டப்பிங் டீம் நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ அதாவது நம்மளுடைய தமிழ் டப் ஆடியன்ஸுடைய ஃபீட்பேக் எல்லாமே கேட்டு அவங்க அடுத்தடுத்த எபிசோடில் அந்த தப்பு எல்லாமே சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. ஆமாம். ஸோ அந்த வகையில் நம்ம டப்பிங் டீம் மட்டும் நம்ம சோனி சேனலை பாராட்டியே ஆகணும். ஆனால் நம்ம அனிமி டைம்ஸில் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமியை டப் பண்ணங்க ஒரு சீசனை டப் பண்ணி ரிலீஸ் பண்ண பிறகு அதில் என்னென்ன தப்பு எல்லாமே இருக்குன்னு ஃபேன்ஸோட ஃபீட்பேக் எல்லாமே கேட்டு அதுக்கு அடுத்த சீசனுமே டப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது
சீசன் 1 டப் பண்ணக்கே மொத்த சீசனுமே டப் பண்ணி தான் நம்ம அனிமி டைம்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ டெத் நோட் மற்றும் டீமன் ஸ்லேயர் அனிமியோட தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் முன்ன விட இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணுறாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி அதாவது ஃப்ரைடே நைட்டு 9 மணிக்கு மறுபடியுமே நம்ம நருட்டோ ஷிப்புடனோட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேயுமே இந்த நடுவில் ஃபில்லர் எபிசோட் எல்லாமே வந்து நம்ம பொறுமையை சோதிக்கும். குறுக்க இந்த கௌசிக் வந்தா செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் நருட்டோ ஷிப்புடனை நைட்டு 9 மணிக்கு பார்க்கலாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் கண்ணர் அனிமியை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அனிமியை தயவு செஞ்சு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுவுமே ஒரு தரமான அனிமி தான். ஸோ இதை தவிர நைட்டு 10:30க்கு த வீக்கஸ்ட் டேமர் அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே நம்ம சோனியா சேனலில் நைட்டு 10:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது கிரஞ்சி ரோட் பிளாக் வந்து அந்த டைமில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே பாருங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் தான் நண்பா. அதோட முக்கியமாக தெலுங்குல இப்போ இந்த ரீவேக் எல்லாமே பண்ணுறாங்கன்றா எனக்கு தெரிஞ்சு இந்த நருட்டோ ஷிப்புடனோட எல்லா எபிசோடோட டப்பிங் இன்னும் முடியல என்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோனியா சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இல்லாட்டி மறுபடியுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, இது தெலுங்கு டப் தானே. ஸோ நீங்கள் இதில் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நமக்குமே இந்த மாதிரி டப்பிங்கில் ஏதாவது செட் ஆகாத மாதிரி பிரச்சனை வந்தால் நாமளுமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஃபீட்பேக்கை கொடுக்க தான் வேணும். இந்த டப்பிங் டீமுக்கு அதாவது தமிழில் டப் பண்ணுற டப்பிங் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் ஃபீட்பேக் எல்லாமே கொடுக்கணும். ஸோ அவங்களுமே அதை கேட்டு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பெட்டராக பண்ணுவாங்க. ஆஸ் இட் இஸ் பட்ஜெட்ஸ் கன்சர்ன் தானே. எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர் போட முடியும், ஒரு ஆர்டிஸ்ட் போட முடியும். வர காசுக்கு தானே வேலை செய்ய முடியும் நம்மளும். I am merely an Uchiha ghost. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.